வணக்கம். நாம இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டூல்ஸ் சேஃப்டி பத்தி பார்க்க போறோம். என்ன டூல்ஸ் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கலாம். ஆமா, டூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த டூல்ஸ் வந்து பார்த்தோன்னா என்ன மாதிரியான கம்பெனிங்கெல்லாம் அவசியம் அப்படின்னு பார்க்க போனா எல்லா கம்பெனிங்களுக்குமே வந்து டூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு டூல்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா ஒரு மிஷினரியை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஒரு கெமிக்கல்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணாம ஒரு மிஷினரி மட்டும் ஹேண்டில் பண்ற ஒரு நிறுவனத்தில். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐடி கம்பெனியாக இருந்தாலும் சரி, அங்கே கூட வந்து என்னடா டூல்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு டேபிள், சேரு இதெல்லாமே வந்து ஃபிட் பண்ணுறாங்க இல்லைங்களா, இதெல்லாமே தான். அது ஒரு ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஒரு ஏசி ஃபிக்ஸ் பண்ணலாம். அங்கே ஒரு டூல்ஸ் தேவை கண்டிப்பா. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வெசல் இருக்கும், அப்புறம் ரியாக்டர் இருக்கும், சென்ட்ரிஃபியூஜ் இருக்கும். இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு மிக்சர் இருக்கும், இதுக்கு எல்லாமே வந்து மோட்டர் இருக்கும், பம்ப்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா டூல்ஸ் வச்சு தான் வந்து பார்த்தோன்னா சர்வீஸ் பண்ணுவாங்க, ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க, எல்லாம் கேர்லாம் கொடுப்பாங்க. அப்போ அந்த டூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. இந்த டூல்ஸ் பத்தி நம்ம பார்க்கணும். இந்த 10 ரூல்ஸ் இருக்கு. இந்த 10 ரூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. அது என்னென்ன ரூல்ஸ் அப்படி பார்த்தோன்னா முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் தி ரைட் டூல்ஸ். இது ஃபர்ஸ்ட் விஷயம். நம்ம கரெக்டான டூல்ஸ் யூஸ் பண்றது. இன்ஸ்பெக்ட் டூல்ஸ் பிஃபோர் யூஸ் செகண்ட். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா தேவையான பிபிஸ் அங்க யூஸ் பண்ணணும். இது மூணாவது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிளான ஒர்க் பிளேஸை வந்து நாம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டேபிளான ஒர்க் பிளேஸ்ன்னு சொல்றது வந்து என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம பார்ப்போம், அடுத்தது பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் டூல்ஸ் ஒன்லி வாட் பி இன்டெண்டட். நம்ம என்ன தேவைப்படுற அந்த டூல்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அன்பிளக், அதுக்கப்புறம் டிஸ்கனெக்ஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமா. ஒரு டூல்ஸை வந்து எப்படி அன்பிளக் பண்றது, டிஸ்கனெக்ட் பண்றதுன்றதும் கார்ட்ஸ், டூல்ஸ் வந்து ஒரு கார்ட்ஸோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது இது ரொம்ப அவசியமானது. கீப் த ஒர்க் பிளேஸ் கிளீனா வச்சிருக்கு. ஒர்க் பிளேஸ் வந்து எப்பவுமே கிளீனா வச்சிருக்கணும். அப்போ அடுத்தது வந்து பார்த்தா 9வது பார்த்தீங்கன்னா மெயின்டைன் அண்ட் ஸ்டோர் டூல்ஸ் ப்ராப்பர்லி. கடைசியா ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ யுவர் லிமிட் அண்ட் ட்ரைனிங். இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இது எல்லாத்தையும் வந்து இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். இப்போ யூஸ் ரைட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரூல்ஸ். நம்ம என்னடா இது யூஸ் ரைட் டூல்ஸ்? ஆமா, சரியான டூல்ஸ் நம்ம வந்து எடுத்து நாம வந்து உபயோகப்படுத்தல அப்படின்னா வந்து தவறான டூல்ஸ் நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னா ஒன்னு உபயோகப்படுத்தும் போது என்னடா இது மேட்ச் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் வரும், ஒரு ஸ்ட்ரெஸ் வரும், ஏதாவது ஒரு பண்ணி இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு முயற்சித்து அதனால ஒரு இன்சிடென்ட் நடக்கும். இன்னொன்னு, அந்த டூல்ஸே டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு டூல்ஸ் வந்து வாங்குறது ரொம்ப சிரமம். அதை விட முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதை டேமேஜ் பண்ணிட்டா அந்த சிரமம் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் வந்து நம்ம சீக்கிரமா கிடைக்காது. அதுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் அதுக்குள்ள ஒரு மிஷினரியை நம்மள சரி பண்ண முடியாம போகும். நெக்ஸ்ட் செகண்ட், இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான. என்ன இன்ஸ்பெக்ட் பண்ணணும்? ஆமா, டூல்ஸ் வந்து சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அந்த டூல்ஸ் வந்து சரியா இருக்கான்ற தேய்மானமா இருக்கா, கிராக் ஆயிருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். ஏன் பார்க்கணும் அப்படின்னா எடுத்து போய் உபயோகம் பண்ணும்போது கடைசியில் வந்து பார்த்தோன்னா உடஞ்சிடும், டேமேஜ் ஆகிடும். மிஷினரி பிரேக் டவுன் டைம் வந்து தவிர்க்க முடியாமல் போயிடும். ஏன் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம். ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ற விஷயமே வந்து பிரேக் டவுன் ஆகக்கூடாதுன்றக்காக தான். ஆனால் என்ன டூல்ஸ் வந்து என்கிட்ட சரியா இல்லாதனால நான் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸ்கிப் பண்ணா என்ன ஆகும்? நிச்சயமா ஒரு பிரேக் டவுன் வரும். அப்புறம் கரெக்டான பிபிஇஸ் வந்து உபயோகப்படுத்தணும். பிபிஇஸ் வந்து எல்லா இடத்துலையுமே தேவை. அது மாதிரி நம்ம டூல்ஸ் யூஸ் பண்றதுல வந்து பார்த்தோம்னா சரியான பிபிஇஸ் வேணும். ஏன்னா டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஒரு ஸ்பேனரோ ஒரு ஸ்க்ரூ டிரைவரோ நீங்க யூஸ் பண்ணி பண்றீங்கன்னும் போது அது ஸ்லிப் ஆகலாம், ஸ்லிப் ஆகி கையை கிழிச்சிடலாம், ஸ்லிப் ஆகி கண்ணில் வந்து பட்டுடலாம், ஸ்லிப் ஆகி தலையில வந்து பண்ணலாம். அப்போ அந்த பிபிஇஸ் வந்து அந்த இடத்துல அந்த டூல்ஸுக்கு தேவையான பிபிஇஸ் வந்து அவசியம் நாம உபயோகப்படுத்தி ஆகணும். அந்த பிபிஇஸ் ரொம்ப முக்கியமானது. ஹைட் ஒர்க்ல போய் ஏறி பண்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஃப்டி பெல்ட்டும் ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியமானது. சேஃப்டி ஷூஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்ல பண்றீங்க, மெல்டிங் பண்றோம், அப்புறம் வந்து எடுத்து மோல்டிங் ஊத்துறோம். இந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான பாதுகாப்பு உபகரணங்கள் வந்து சரியா இருக்கணும். ஆப்ரான், அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து முன்னாடி சேஃப்டி ஷூக்லயே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து கார்டு இருக்கணும். அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டோம். செக்யூர் ஒர்க் பிளேஸ் அண்ட் மெயின்டைன் ப்ராப்பர்லி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மெயின்டைன் டேபிள் ஃபுட்டிங். டேபிள் இருக்கு அப்படின்னா அந்த டேபிள்ல வந்து ஃபுட்டிங் எல்லாம் கரெக்டா வந்து கிரவுண்ட் ஆயிருக்கா, கரெக்டா ப்ராப்பரா ஃபிட் பண்ணிருக்கான்னு பார்க்கணும். அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணோம், டூல்ஸ் டைட் பண்றது பண்ணுவோம். அது ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல வந்து அந்த டூல்ஸ் உடஞ்சிடலாம். நாம பண்ணும்போது நமக்கே பாதுகாப்பு இல்லாம இருக்கலாம். இது ரொம்ப அவசியம். டூல்ஸ் ஒன்லி as intended. இது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த டூல்ஸ் வந்து என்ன பயன்பாடோ அந்த பயன்பாட்டுக்கான விஷயமா நம்ம பண்ணணும். இதுல வந்து இவ்வளவு நேரம் தான் இதை ஓட்ட முடியும் அப்படின்னா அவ்வளவு நேரம் தான் அந்த டூல்ஸ் நீங்க வந்து ஆப்ரேட் பண்ணணும். அதுக்கு மேல ஆப்ரேட் பண்ணா ஓவர்லோடாகவும் நேரம் வயர் கேபிள் கூட பத்திக்கலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அதே மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி பண்ணா என்ன ஆகும், அது டேமேஜ் ஆகலாம். இந்த மாதிரி விஷயம்லாம் சாஃப்டா ஹேண்டில் பண்றதுலாம் இருக்கு. சில டூல்ஸ் எல்லாமே அப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த டூல்ஸ் இன்டர்நெட்ல வந்து பார்த்தோன்னா இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து பார்த்தோன்னா ஒரு எலக்ட்ரானிக் நிறுவனமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொபைல் போன்ல மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அந்த மதர் போர்டில் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய கை கூட வந்து அதுல வந்து பட்டா இது வழியா வந்து ஒரு ஸ்டாட்டிக் கரண்ட் உள்ள போகும். அந்த ஸ்டாட்டிக் கரண்ட்டை என்ன பண்ணணும், டெசிபேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் தொடணும். இதெல்லாம் தான் அந்த மாதிரி இன்டெண்டட் விஷயத்துல நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம். அன்பிளக் அண்ட் டிஸ்கனெக்ட் அப்படின்னு சொன்னேன். இந்த அன்பிளக் அண்ட் டிஸ்கனெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம பவர் சப்ளை வச்சுக்கிட்டு
நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு எக்யூப்மெண்ட்டை டூல்ஸ் இங்கேருந்து அங்கே நம்ம மூவ் பண்ணக்கூடாது. பவர் சப்ளை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணணும். டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் ப்ராப்பராக இருக்கணும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கட்டிடம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2 ஒயரை வந்து சொருகி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வச்சிருக்கூடாது. அதெல்லாம் மிகவும் ஆபத்தானது. கரெக்டாக வந்து அதில் பிளக் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். ஐசோலேஷன் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்கணும். டக்குன்னு ஐசோலேஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஐசோலேஷன் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து அந்த ஐசோலேஷன் ஒர்க் பர்மிட் ப்ரொசீஜர் படி பண்ணணும். இந்த கார்ட்ஸ் வந்து சேஃபாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது என்ன கார்ட்ஸ் சேஃபாக இருக்கணும்? ஒரு கிரைண்டிங் வீல் யூஸ் பண்ணுறோம். அந்த கிரைண்டிங் வீல் வந்து பார்த்தா முன்னாடி கார்டு இருக்கும். அந்த கார்டு இருந்தால் வந்து பார்த்தோம்னா ஏதாவது கிரைண்டிங் வீல்ல அந்த மிஷின் அந்த பிளேடை உடஞ்சதுனா கூட அந்த வீலை உடஞ்சா கூட நம்ம மேல படாது. அதுக்கான ஒரு விஷயமாலாம் வந்து பார்த்து பண்ணணும். ஒர்க் பிளேஸ் ஏரியாவை கிளீனா வச்சிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். செய்யற வேலை எந்த வேலையா இருந்தாலும் அந்த இடத்த வந்து சுத்தமா வச்சிருந்தோம் அப்படின்னா அதனால வந்து ஒரு விபத்து ஏற்படாம இருக்கலாம். உதாரணத்துக்கு பக்கத்துல ஒரு தண்ணி பாட்டில வச்சுக்கிட்டு அதை ஓப்பன்ல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து ஒர்க் பண்ணும்போது சட்டுன்னு தட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து ஊந்தா என்ன ஆகும்? ஒரு ஃபயர் ஷாக் அடிக்கும். இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து தவிர்த்துக்கணும். கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா லிமிட்ஸ் அண்ட் கெட் ப்ராப்பர் ட்ரைனிங். நம்மளோட லிமிட்ஸ் என்னன்னு தெரியும். அந்த லிமிட்ஸும் பார்க்கணும். அதே மாதிரி வந்து ப்ராப்பர் ட்ரைனிங்கும் இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. உதாரணத்துக்கு இந்த வெயிட் நம்ம தூக்குறோம், இன்னொருத்தர் சப்போர்ட் வேணுமா, இல்ல நாம 25 கிலோ அந்த அளவு தூக்கினா கூட இப்படி கிட்ட அணைச்சி எழுந்து தூக்கணும். முதுவை பெண்ட் பண்ணாம தூக்கணும். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டூல்ஸ் இது வரைக்கும் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணணும், எந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும், அந்த மாதிரியான ட்ரைனிங் வந்து வேணும் அப்படின்னா எங்களை மாதிரி ஒரு கன்சல்டன்ட்டை நீங்க அணுகணும். உங்களுக்கு மேல ஏன்னா வந்து டீடைல் வேணும்னா என்னோட நம்பர் கீழே இருக்கு, அதில் நீங்க அணுகலாம். நன்றி.